அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th to 12th ஓல்டு புக்கு செய்யில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பாடல் வரிகளுக்கான விளக்கம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு இதையும் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாமில் பாரதிதாசன் பற்றி 2 கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் பாரதிதாசனை நம்ம ஒமிட் பண்ணவே முடியாது. ஓல்டு புக், நியூ புக் அப்படின்னு பாடல் வரிகள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். வாங்க இந்த வீடியோவில் 6th to 12th ஓல்டு புக்கு பாரதிதாசனை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு பார்க்கலாம். இசை அமுது அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாடல். இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மலையை வந்து கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மலையே மலையே வா வா, நல்ல வானப்புணலே வா வா, இவ்வையத்து அமுதே வா வா அப்படின்னு கூப்பிட்றாரு. மலை எப்படி கூப்பிட்றாருன்னா வானப்புணலே அப்படி, அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நீரே. மழை நீரை எப்படி சொல்கிறாரு? வானத்தில் இருக்கக்கூடிய நீரே. புனல் அப்படின்னா என்னென்னா நீர் அப்படின்னு அர்த்தம். புனல்னா நீர், அதாவது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வெப்பத்தால் ஆவியாகி அந்த மேகம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், தண்ணியை வச்சுருக்கோம். அந்த மேகத்துலேருந்து வரக்கூடியதான் நம்ம மலைன்னு சொல்லுவோம். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய மேகம் அப்படிங்கிறனால வானப்புணலை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. வையத்து அமுதே வா வா, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமுதம் எது? இந்த மழை நீர் தான். இந்த மழை நீர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா விவசாயம் இருக்காது, பசி, பஞ்சம், பட்னி இதெல்லாம் ஏற்படும். அதனால தான் நீரை வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அமுதம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, தகரப்பந்தல் தனதனவென, அதாவது அந்த மழை நீர் வரும் பொழுது அந்த தகரப்பந்தல்ல படும்போது எப்படி கேட்குதான், தனதனவென அப்படின்னு கேட்குதான் அந்த இசை. தாழும் கூரை சலசலவென, அதாவது அந்த தாழ்ந்த கூரைகளில், வீட்டு கூரையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தாழ்ந்த கூரைகளில் படும்பொழுது எப்படி கேட்குதான், சலசலவென அப்படின்னு கேட்குதான். நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெங்கும் கனகனவென, மலையே மலையே வா வா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வச்சிருக்க அந்த செப்பு குடங்கள் மேலே படுறப்ப, அந்த காப்பர் குடம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த குடத்து மேலே படுறப்ப எப்படி கேட்குதான், கனகனவென அப்படின்னு சொல்லி கேட்குதான். ஏரி குளங்கள் வலியும் படி, ஏரி குளங்கள்லாம் வலிகிறப்படி என்ன செய்யணும், மலையே மலையே நீ வா. நாடு எங்கும் இன்பம் பொழியும் படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி என்ன செய்கிறாரு, மலையை கூப்பிட்றாரு, வா நீனு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி மலையே மலையே வா வா. அதாவது இந்த இடத்துல பொடி அப்படின்னா என்ன அப்படின்னா மகரந்த தூள், அதாவது அந்த பூவோட நடுவில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இல்லையா மகரந்த பொடி, அந்த பொடியை தான் இங்கே சும்மா சிம்பிளாக பொடின்னு சொல்கிறாரு. பொடி வாரி தூவும் பூவும், அதாவது அந்த மகரந்த பொடி இருக்கக்கூடிய அந்த பூவிலையும் காயிலையும் மரத்துலையும் தலையும் நனையிற அப்படி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. தலையா வெப்பம் தலைக்கவும், தலையா வெப்பம் அப்படின்னா என்னென்னா பெருகும் வெப்பம், அதாவது பெருகி கொண்டே இருக்கக்கூடிய வெப்பம். தலைக்கவும் குறையறதுக்கு வா, தலைக்கவும்னா குறையவும். தலையா வெப்பம் தலை பெருகி கொண்டே இருக்கக்கூடிய வெப்பம் குறையறதுக்காக நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், மெய் அப்படின்னா என்னன்னா உடம்பு, அந்த உடம்பு வந்து வெப்பத்தால் தாங்க முடியல, அந்த வெப்பம் நீங்கிறதுக்காக நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் மலையே மலையே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதாவது விவசாயிகள் எல்லாம் என்ன பண்ணுமா, அந்த மலை போல் எருதை வந்து அந்த ஏரில் பூட்டி விவசாயம் செய்ய ஆரம்பிக்கணும், அதனால் மலையே நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஓகே, இதான் இந்த பாடல். அடுத்து நம்ம சொற்பொருள் பார்க்கலாம். வானப்புணல் அப்படின்னா மழை நீர், வானப்புணல்னா மழை நீர். வையத்து அமுதம் அப்படின்னா என்னென்னா உலகின் அமுதம், வையத்து அமுதம்னா என்ன, உலகின் அமுதம். வையம் அப்படின்னா உலகம், வையம் அப்படின்னா உலகம். தகரப்பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல், தகரப்பந்தல்னா என்ன, தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடி அப்படின்னா மகரந்த பொடி, பொடினா மகரந்த பொடி. தலை அப்படின்னா செடி, தலை அப்படின்னா செடி. இந்த லை பார்த்துக்கோங்க, இந்த லை இருக்கிறதுக்கு தான் செடி. தலை அப்படின்னா செடி. தலையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம், தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம், தலையா வெப்பம்னா பெருகக்கூடிய வெப்பம், குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம். அடுத்து தலைக்கவும் அப்படின்னா குறையவும், தலைக்கவும் அப்படின்னா குறையவும். அடுத்து ஆசிரியர் பாருங்க, புரட்சி கவிஞர் பாவேந்தர் இப்படியெல்லாம் புகழப்படுறாரு. யாரு? பாரதிதாசன். பாரதிதாசன் எப்படி புகழப்படுறாரு? புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படிலாம் புகழப்படுறாரு. இவருடைய இயற்பெயர்னா சுப்புரத்தினம், இவருடைய இயற்பெயர் என்ன, சுப்புரத்தினம். பாரதி மீது, கவிதை மீது கொண்ட காதல்னால தான் இவர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு தன்னோட பெயரை மாற்றிக்கிட்டாரு. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள். அதாவது ஒரு நூல் படிக்கிறது இல்லாமல் கண்டிப்பாக பாரதிதாசனுக்கு அது எந்த வகையான நூலும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பாரதிதாசன் நூல்களுக்கு ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி
ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து அது எந்த வகையான நூலும் மென்ஷன் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பாண்டியன் பரிசு, அழகன் சிறப்பு, குடும்ப விளக்கு, இது 3மே அவருடைய கவிதை நூல்கள். இது நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். குரூப் 4ல் வந்து இந்த 3 ஆப்ஷனும் கொடுத்துட்டு அது இல்லாததை ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ கவிதை நூல் அல்லாதது எதுன்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இவர் வாழ்ந்த காலம் பாருங்கள், 29/4/1891. இறந்தது பாருங்கள் 21/4/1964 தான் இவருடைய காலம். சரி, இவங்க பாருங்கள், இதில் வந்து மாதம் பாருங்கள், ஏப்ரல் மாதத்துலேயே பிறந்து ஏப்ரல் மாதத்துலேயே இறந்துருக்காரு. இவருக்கும் பாரதிக்கும் ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னா, பாரதி வந்து 11ஆம் தேதி பிறந்து 11ஆம் தேதியே இறந்துருப்பார். அவருக்கு டேட்டு சேமாக இருக்கும், இவருக்கு மந்த்து சேமாக இருக்கும். ஸோ இப்போ பாரதியும் பாரதிதாசனையும் இப்படி கம்பேர் பண்ணி கூட நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா பாரதி கொஸ்டின் கேட்குறப்பையோ பாரதிதாசன் பற்றி கொஸ்டின் கேட்குறப்பையோ ஆப்ஷனில் கண்டிப்பாக 2 பேரும் இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அடுத்து இது 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு பார்க்கலாம். எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாரதிதாசன் பாடல். இது வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற கவிதை தொகுதியிலிருந்து இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து அவர் தமிழை பற்றி சிறப்பித்து சொல்கிறாரு. இப்போ ஒரு பாடல் வந்து தமிழை பற்றியோ இல்லை பெண்களை பற்றியோ சிறப்பித்து சொன்னால் அந்த பாடலை நம்ம வந்து லைன் பை லைனாக படித்து வச்சுக்கணும். கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாங்க பாடலை பார்க்கலாம். இனிமை தமிழ் மொழி எமது, அதாவது இந்த இனிமையான தமிழ் மொழி யாருடையது? என்னுடையது அப்படின்னு சொல்கிறாரு. எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது, எனக்கு இன்பத்தை தரக்கூடியது எது? இந்த தமிழ் மொழி. வாய்த்த நல் அமுது, இன்பம் தரமாட்டோம் எனக்கு வாய்த்த அமுது எது? இந்த தமிழ் மொழி. கனியை பிழிந்திட்ட சாறு, அதாவது இந்த அமுதம் எப்படிப்பட்டது? கனியை பிழிஞ்ச சாறு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாறு எவ்வளவு சுவை மிக்கதோ அதே மாதிரி இந்த தமிழ் மொழியும் அப்படிப்பட்ட சுவை மிக்கது அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, அதாவது நாங்கள் வந்து உயரத்திற்கு செல்லணும்னா, உயர்ந்த இடத்துக்கு செல்லணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த துணையாக இருப்பது, கதி அப்படின்னா துணையாக இருப்பது எது? இந்த தமிழ் மொழி. இது எங்களுக்கு கிடைச்ச பேரு, யாம் பெற்ற பேரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தனிமை சுவையுள்ள சொல்லை, அதாவது தமிழ் மொழியில தான் என்னது சுவை மிகுந்த சொற்கள்லாம் இருக்குது. எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, அதாவது தமிழை விட வேற எந்த மொழியிலையும் இந்த சுவைமிக்க சொற்களை எல்லாம் நான் வந்து என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் இனிமை தமிழ் மொழி எமது அப்படின்னு சொல்றாரு. நனி அப்படின்னா என்னன்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம். நனியுண்டு நனியுண்டு காதல், மிகுதியான அன்பு உண்டு எது மேல? தமிழ் மேல. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தமிழ் மேல என்ன உண்டு? மிகுதியான அன்பு உண்டு அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அடுத்து பாருங்க, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலேயே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழ் வந்து எங்கள் உயிரோட கலந்துருச்சு, தமிழ் எங்கள் உயிர் அப்படிங்கிறதுனாலேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையும் வெல்லக்கூடிய தரம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த லைன்ல. இப்புவி மேலே தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்ப தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம். தமிழ் வந்து என் உயிர் பொருள், என் உயிரில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண் இல்லாட்டி எப்படி இருளாகுதோ, இந்த உலகத்தை பார்க்க முடியாமல் இருளாகுதோ, அந்த மாதிரி தமிழ் குன்றுமே ஆனால் தமிழ் குன்று மேல் தமிழ்நாடெங்கும் இருளாம். தமிழ் வந்து குன்றிவிட்டால் என்ன ஆயிருமா? தமிழ்நாடே இருளா மாறிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து பாருங்க, தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் உண்டு, தமிழ் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ் மக்கள் உண்டு, தமிழ் மக்களும் இருப்பாங்க. அதனால் இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. அதனால் என்ன செய்யணும்? தமிழுக்கும் நம்ம என்ன செய்யணுமா? தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தமிழென்று தோல் தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு இனிமை தமிழ் மொழி எமது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு. தமிழென்று என்ன செய்யணுமா? தோல் தட்டி ஆடணுமா, நல்ல தமிழ் வெல்க வெல்கன்னு சொல்லிட்டு தினம் பாடணும் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாரு? தமிழ் மொழியை வந்து சிறப்பித்து பாடுற மாட்டேன் இந்த பாடல் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த பாடல். அடுத்து பாருங்க, நம்ம சொற்பொருள் பார்க்கலாம். கதி அப்படின்னா என்னன்னா துணை அப்படின்னு அர்த்தம். கதினா துணை அப்படின்னு அர்த்தம். பேரு அப்படின்னா செல்வம், பேருனா செல்வம். நனி அப்படின்னா மிகுதி, நனினா மிகுதி மிக்க, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். தரம் அப்படின்னா தகுதி, தரம் அப்படின்னா என்ன? தகுதி. புவி அப்படின்னா உலகம், புவி அப்படின்னா என்ன? உலகம். ஓகே, அடுத்து
பொருள் பார்த்தாச்சு. ஆசிரியர் குறிப்பு. இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் மேலே கொண்ட காதல்னால, அவருடைய கவிதை மேலே கொண்ட காதல்னால பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. அடுத்து பாருங்க, அவருடைய பெற்றோர் பாருங்க, கனகசபை லக்குமி அம்மாள். யாரு? கனகசபை லக்குமி அம்மாள். இவர் இயற்பெயர் சுப்புரத்தினம் இல்லையா, கனக சுப்புரத்தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இவருடைய பெற்றோர் யாரு? கனகசபை லக்குமி அம்மாள். பாரதியாருடைய அம்மா பேருமே லக்குமி அம்மாள் தான். இவருடைய அம்மா பேருமே லக்குமி அம்மாள் தான். ஓகே, இப்போ ரெண்டு பேரும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ரெண்டு பேர்த்தோட அம்மா பேருமே என்ன வருது? லக்குமி அம்மாள் அப்படின்னு தான் வரும். இவர் அப்பா பேர் கனகசபை, அவருடைய அப்பா பேர் வந்து சின்னசாமி அப்படின்னு வரும். ஓகே, இவருடைய கல்வி பாருங்க, தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். என்னது? தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். தமிழ் தெரியும், நம்மளுக்கு தெரியும். இங்கிலீஷும் கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரெஞ்சு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அவர் வந்து புதுச்சேரியில் பிறந்தவர் பாரதிதாசன். அதனால் அங்கே வந்து பிரெஞ்சு அரசு தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி, பிரிட்டிஷ் பீரியடில். அப்போ அந்த பிரெஞ்சும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இயற்றியவை பாருங்க, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இலக்கம். இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். அவர் இயற்றிய நூல்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. காலம் பாருங்க சொல்லியாச்சு, 29/4/1891, 21/4/1964. பாருங்க, நேரு இறந்த வருஷமும் 1964 தான். இவர் பாரதிதாசன் இறந்த வருஷமும் 1964 தான், பார்த்துக்கோங்க. அடுத்து நூல் குறிப்பு பாருங்க, பாரதிதாசன் கவிதை அப்படிங்கிற கவிதை தொகுதியிலிருந்து தான் இந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்மளுக்கு இந்த பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். 7th ஓல்டு புக் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம 8th ஓல்டு புக்கு பார்க்கலாம். விழுதும் வேரும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாரதிதாசன் பாடல். இந்த பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா, அழகின் சிரிப்பு அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இந்த தலைப்பு விழுதும் வேரும் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் இருக்குது. வாங்க இந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். தூளம் போல் வளர்கிளைக்கி, அதாவது தூளம் போல், அதாவது ஒரு பருமனான இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கு விழுதுகள் தான் தூண்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ விழுதுகள் எதில் இருக்கும்? ஆலமரத்தில் தானே இருக்கும். இப்போ சும்மா ஒரு ஆலமரம் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து அதோட கிளை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆலமரத்தில் எப்படி வந்து அந்த விழுன்னா இப்படி தான் வந்து விழும். அது விழுந்து என்ன செய்யும்? பூமியை வந்து பிடிச்சி நிற்கும். ஓகே, அதான் அவர் சொல்கிறார். தூளம் போல் வளர்கிளைக்கு, பருமனான வளர்ந்த கிளைக்கு விழுதுகள் தான் தூண்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரள் மறவர். அந்த தூண்கள் எப்படி இருக்கான்? இந்த ஆலமரத்தை சுற்றி இருக்கக்கூடிய என்னது? மறவர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மறவர் அப்படின்னா என்னென்னா வீரர். வீரர் மாட்டம் இருக்கான் இந்த விழுதுகள்லாம். எப்படி இருக்கான்? இந்த ஆலமரத்தை சுற்றி நிற்கிற ஒரு வீரர் மாட்டம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம். இந்த வேர் இருக்கு இல்லையா, இந்த வேர் வந்து இந்த பூமியை பிடிச்சிட்டோன்னு என்ன செய்யணும்னா, அதோடைய வேர்கள் வந்து இப்படி பரவி கீழே கிடக்கும். அதை பார்த்தா எப்படி இருக்கான்? மண்டிய பாம்பின் கூட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா வர்ணிக்கிறார். நீலவான் மறைக்கும் ஆள்தான் அதை ஒற்றைக்கால் நெடிய பந்தல். அந்த நீல வானத்தையே மறைக்கிற ஆள், அதாவது அவ்வளோ பெரிய மரம் அப்படியே படர்ந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எப்படி இருக்கான்? ஒற்றைக்கால் நெடிய பந்தல். பந்தல்னாவே 4 கால் இருக்கணும். இவர் என்ன சொல்கிறார்? இந்த ஸ்டெம்மை தான் அவர் வந்து அப்படி மென்ஷன் பண்ணுறாரு. ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தூளம் போல் வளர்கிளைக்கு விழுதுகள் தூண்கள். தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரள் மறவர். வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஆலமரத்தை பற்றி நம்மளுக்கு சூப்பராக வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அவ்வளோதான் இந்த பாடல். இந்த பாடலுடைய சொற்பொருள் பாருங்கள். திரள் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். மறவர் அப்படின்னா வீரர் அப்படின்னு அர்த்தம். மறவர்னா என்ன? வீரர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். பெயர் வந்து பாரதிதாசன், இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்து பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள். அடுத்து ஊர் பாருங்கள் புதுச்சேரி. காலம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பார்த்தாச்சு. பாரதியார் மேலே கொண்ட காதல்னால தான் அவர் பேரை பாரதிதாசன் சொல்லி மாற்றிக்கிட்டாச்சா. அடுத்து பாருங்கள், இந்த நியூஸ் புதுசாக இருக்குது. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை என்ன செஞ்சிருக்காராம்? கவிதை வடிவில் தந்தவர். இவருடைய இயற்றிய நூல்கள்லாம் பார்க்கலாம். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம்லாம் இவர் எழுதிய நூல்கள். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பாடப்பகுதி? இந்த அழகின் சிரிப்பில் இருந்து தானே கொடுத்துருக்காங்க. விழுதும் பேரும் அப்படிங்கிற பாடல் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு முடிஞ்சிருச்சு. 9th ஸ்டாண்டர்டில் வந்து பாரதிதாசன் பாடல் இல்லை. அடுத்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாரதிதாசன் பாடல். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். அதாவது எல்லாத்துக்கும் புரிகிற மாட்டம் என்ன செய்யணுமா? தமிழ் நூல் வந்து நம்ம எழுதிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இலக்கண நூல் வந்து புதுசாக என்ன செய்யணுமோ இயற்றணும். ஆல்ரெடி இருக்கிற இலக்கண நூல் பார்த்தாது புதுசாக இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. வெளி உலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடி எல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும். அதாவது வெளி
வெளி உலகத்தில் புதுசாக தோன்றி இருக்க சிந்தனைகள்லாம் புக்கில் வரும் இல்லையா, அந்த நூல்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அந்த நூல்களுக்கு சம்மந்தமான படங்கள்லாம் போட்டு தெளிவுறுத்தும் படங்களோடு அந்த படங்கள்லாம் போட்டு அது ஒரு புக்காக மாற்றி தமிழுக்கு வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும், செந்தமிழை செழுந்தமிழாக செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைனு. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும். அதாவது வறுமை காரணமாக ஒரு தமிழனுக்கு படிப்பு கிடைக்கல அப்படின்னா இங்கே எல்லாம் என்ன செய்யணும், வெக்கப்படணும். நானிடவும்னா வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலென எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும். என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து உலகியலின் அடங்கலுக்கும், அதாவது இந்த வாழ்க்கை முழுமைக்குமே எந்தெந்த துறையில் என்னென்ன நூல்கள்லாம் இருக்கோ அந்தந்த நூல்கள்லாம் தமிழில் மாற்றி என்ன செய்யணுமா, அதை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக நான் பயன்படுத்துகிற மாட்டோம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதாவது நம்ம யாரோடைய தயவும் இல்லாமல், நம்மளுக்கு தான் தமிழ் தெரியும்ல, அந்த மாதிரி யாரோட தயவும் இல்லாமல் நம்ம படிக்கிற மாட்டோம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தமிழ் ஒலியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும். மதத்தை காரணம் காட்டி தமிழை வந்து என்ன செய்யக்கூடாது, சாய்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து பாருங்க, இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். இலவச நூற்கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும். அதாவது லைப்ரரி எங்க பார்த்தாலும் என்ன பண்ணோம், அந்த ஃப்ரீயா போய் படிக்கிற மாட்டோம், லைப்ரரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம். எங்கள் தமிழ் உயர்வென்றுன்னு சொல்லி என்ன, எங்கள் தமிழ் உயர்வானதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த மாதிரி பல தலைமுறைகள் நம்மளுக்கு கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. குறை கலைந்தோம் இல்லை தகத்த காய தமிழை தாபிப்பும் வாரீர். அதாவது தமிழில் இருக்க சில குறைகளையும் களைஞ்சு, அதாவது நீக்கிட்டு அந்த குறைகளை நீக்கி என்ன செய்யணும், தமிழை வந்து சிறப்பாக தகத்த காய அப்படின்னா சிறப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிறப்பாக மாற்றி என்ன செய்யணும், நிலைநிறுத்தணும். தமிழை என்ன செய்யணும், தாபிப்போம் அப்படின்னா நிலைநிறுத்துவோம் அப்படின்னு அர்த்தம். தமிழை வந்து நிலைநிறுத்துவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. யாரு, பாவேந்தர் பாரதிதாசன். இந்த பாடல் அவ்வளோதான். வாங்க சொற்பொருள் பார்க்கலாம். தெளிவுறுத்தும் அப்படின்னா விளக்கமாக காட்டும். தெளிவுறுத்தும் அப்படின்னா என்ன, விளக்கமாக காட்டும். சுவடி அப்படின்னா நூல். சுவடி அப்படின்னா நூல். சுவடினா என்ன, நூல். எளிமை அப்படின்னா என்னென்னா வறுமை. எளிமை அப்படின்னா என்ன, வறுமை. ஓகே. அடுத்து நானிடவும் அப்படின்னா என்னென்னா வெக்கப்படவும். நானிடவும்னா என்ன, வெக்கப்படவும். நானிடவும் வெக்கப்படவும். உலகியலின் அடங்கலுக்கும் அப்படின்னா வாழ்வியல் முழுமைக்கும். உலகியலின் அடங்கலுக்கும்னா வாழ்வியல் முழுமைக்கும். தகத்த காய அப்படின்னா ஒளி மிகுந்த சிறப்பு மிகுந்த அப்படிங்கிற பொருளோட வரும். இதை வந்து அவர் வந்து இந்த சொல்ல வந்து புதுசாக கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து பாருங்க, சாய்க்காமை அப்படின்னா என்னென்னா அழிக்காமை. சாய்க்காமைனா என்ன, அழிக்காமை. நூற்கழகங்கள் அப்படின்னா நூலகங்கள். நூற்கழகங்கள்னா நூலகங்கள். கலைத்தோம் அப்படின்னா நீக்கினோம். கலைத்தோம்னா நீக்கினோம். தாபிப்போம் அப்படின்னா நிலைநிறுத்துவோம். தாபிப்போம்னா நிலைநிறுத்துவோம். ஓகே. அடுத்து பார்க்கலாம், ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அவர் வந்து 1891 ஏப்ரல் 29 புதுவையில் பிறந்தார். தந்தை வந்து கனகசபை லக்குமி அம்மாள். பாரதியோட கவிதை மேலே கொண்ட அன்பால் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. பாவேந்தர் புரட்சி கவிஞர் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவருடைய நூல் பாருங்க, குடும்ப விளக்கு, இரண்டு வீடு, தமிழகம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இதெல்லாம் இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து இங்கே புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாரதிதாசன் பரம்பரை அப்படின்ற ஒரு பரம்பரை வந்து இவர் காலத்தில் தான் உருவானுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழக அரசு பாவேந்தருடைய படைப்புகளை வந்து நாட்டுடைமையா மாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு வந்து பாவேந்தர் விருது கொடுத்துட்டு வராங்க. திருச்சிராப்பள்ளியில பாரதிதாசன் பல்கலைக்கழகம்னு ஒன்று செயல்பட்டு பாரதிதாசனை வந்து சிறப்பு சேர்த்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த பாடல். அடுத்து வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் பார்க்கலாம். 100ல் பாரதிதாசன் பாடல் வந்து என்ன அப்படின்னா என்னாலோ அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த பேரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுமலர்ச்சி பாடல்கள்னா என்ன அப்படின்றதையும் பாரதிதாசன் பற்றின ஒரு குறிப்பையும் முன்னாடி வந்து கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துடலாம். பண்டை நலம் புது புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் என்னால் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே என்பார் பாவேந்தர். இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்தே. இந்த லைன் வந்து யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லணும். பழமையின் பெருமையை அடித்தளமாகவும் துறைதோறும் முகிழ்க்கும் புதிய களங்களை பாடுபொருளாகவும் கொண்டு எழுந்தவைதான் மறுமலர்ச்சி இலக்கியங்களாகும். இவற்றை சுவை புதிது பொருள் புதிது அழியாத சோதிமிக்க நவ கவிதை எனலாம். இவை மானிடத்தின் விழுப்பொருள்களையும் அவலங்களையும் புதிய நோக்குடன் பார்க்கும். புத்தம் புதிய கலைகளை திசைதோறும் தேர்ந்து செந்தமிழுக்கு சேர்க்கும். அதாவது மறுமலர்ச்சி பாடல்கள் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த
அந்த காலத்தில் வந்து இந்த செய்யுள்லாம் கொஞ்சம் புரியாத மாட்டம் இருக்கு இல்லையா. ஆனால் இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் புரியிற மாட்டம் கவிஞர்கள் புலவர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பாடல்களை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய சுவை எப்படிப்பட்ட சுவை புதிது, பொருள் புதிது, அழியாத ஜோதிமிக்க நவ கவிதை அப்படின்னு இந்த மறுமலர்ச்சி பாடல்களை சொல்கிறாங்க. மானிடத்தோட விழு பொருள்களையும் சொல்லும், அவலங்களையும் ஒரு புதிய நோக்கோட இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் பார்க்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய கலைகளை வந்து திசைதோறும் தேர்ந்து செந்தமிழுக்கு சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புதிய அணுகுமுறைகள், புத்தம் புதிய கற்பனைகள், படிம நோக்கு இவற்றை உடைய இற்றை நாட்பாவலர்களால் தமிழ் இலக்கியம் புதிய செழிப்பினை பெறும் என்று நம்பலாம். அதாவது இந்த மறுமலர்ச்சி பாடல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா புதிய அணுகுமுறைகளோட இருக்குது, புத்தம் புதிய கற்பனைகளோட இருக்குது, படிம நோக்கோட இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய புலவர்கள் வந்து அந்த இலக்கியத்தை வந்து ஒரு புதிய பாதையில் கொண்டு போகிறாங்க செழிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் நம்பலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்பாவலர்கள் நமது மரபென்னும் மண்ணுக்குள் வேரூன்றியவர்கள், புதுமை என்னும் வெண்ணுக்கு கிளை நீட்டுபவர்கள், புதிய எழுச்சியையும் விழிப்பையும் அளவாகுபவர்கள். அவர் தம் படைப்புகளில் சில இங்கே பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர், இப்பதான் வந்து அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சொல்றாங்க. புரட்சி கவிஞர்னு சொல்லலாம், பாவேந்தர் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து இந்த லைனும் ஏற்கனவே பார்த்தாச்சு. இவர் வந்து எந்த வருஷம் பிறந்தாருன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் திருப்பி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா எந்த புக்கில் அவங்க திறந்தாலும் இதெல்லாம் மாட்டிரும். புதுச்சேரியில் எங்கே பிறந்திருக்காரு? புதுச்சேரியில் கனகசபை லட்சுமி அம்மாள் இவங்களுக்கு பிறந்திருக்காரு, மகனாக பிறந்திருக்காரு. இளமையிலேயே அவருக்கு என்ன தெரியும்? பிரெஞ்சு மொழி தெரியும், தமிழ் தெரியும். இளமையிலேயே பிரெஞ்சும் தமிழும் தெரியும். வளர்ந்ததுக்கப்புறம் தான் ஆங்கிலம் படிச்சிருப்பார். தமிழ் மொழியிடத்தும் தமிழ் மக்களிடத்தும் ஆறாத அன்பு பூண்டவர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று பாராட்ட பெற்றவர். இந்த இது குரூப் 4ல கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பாரதிதாசன். சரி, இப்போ ரசூல் கம்சதேவ் யார் அப்படின்னு கேட்டால் உருசிய நாட்டின் மாக்கறிஞர். யார் ரசூல் கம்சதேவ்? யார்? உருசிய நாட்டின் மா கவிஞர். ஓகே, அடுத்து உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே, என்றும் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும், வீரம் வரும் என்று தமிழருக்காகவும் எழுதியவர். இந்த லைனை கொடுத்து அப்படியே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் சொன்னது அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணோம். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, சேர தாண்டவம், பிசிராந்தையார், அழகின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு ஆகிய காப்பியங்களையும் இரவா புகழ் பெற்ற எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர். இவர் இயற்றிய பிசிராந்தையார் நாடகம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றிருக்கு. இவர் இயற்றிய பிசிராந்தையார் நாடகம் இதுவும் குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 4 நூல்கள் கொடுத்து பாரதிதாசனுடைய நாடக நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி குரூப் 4ல. பிசிராந்தையார் நாடகம் தான் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றிருக்கு. இவர் எழுதின நாடக நூல் எது? பிசிராந்தையார் நாடகம். ஓகே, அடுத்து பாருங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழக அரசு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவி இவர் புகழை போற்றியுள்ளது. அதாவது புதுச்சேரி அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு தமிழ்தாய் வாழ்த்து. என்ன பாட்டு அப்படின்னா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டை வந்து புதுவை அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்தாய் அந்த இதுக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்தாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கொஸ்டினும் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த ஒரு இதில் மட்டுமே நிறைய வாட்டி குரூப் 4ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. தமிழக அரசு வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவியிருக்காங்க. இங்கே திருச்சியில் நிறுவியிருக்காங்க. ஓகே, அடுத்து குயில் என்ற இதழை நடத்தி வந்த இந்த புதுவை குயில் எப்போ இறந்தாரு அப்படின்னா 21/4/1964 அன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி குரூப் 4 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. யார் அப்படின்னா பாரதிதாசன். யார்? பாரதிதாசன். ஓகே, அடுத்து பார்க்கலாம் நம்ம. ஓகே, என்னாலோ அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு பாடல். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாலோ. அதாவது என்ன சொல்கிறாருன்னா என்னோட அருமையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யணும்? கல்வி கற்கணும். கலைஞானத்தால் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால். பராக்கிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். வீரத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல், அதாவது இமயமலை வந்து எப்படி உயர்ந்து நிற்கதோ அதே மாட்டம் கீர்த்தி எய்தி. கீர்த்தி அப்படின்னா என்னன்னா புகழ் அப்படின்னு அர்த்தம். அந்த புகழ் வந்து இமயமலை மாட்ட புகழ் வந்து உயர்ந்து இருக்காங்க அப்படின்னு யாராச்சும் சொல்ல கேட்குற நாள் என்னாலோ அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு. ஓகே, அடுத்த பாடல் பார்க்கலாம். கைத்திற சித்திரங்கள், கணிதங்கள், வான நூற்கள், மெய்த்திற நூற்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூல்கள் வையத்தின் புதுமை என புத்தக சாலை எங்கும் புதுக்கு நாள் என்னாலோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது
கையோடைய திறமையினால் உருவாக்கப்பட்ட அந்த ஓவியங்கள், சித்திரங்கள்னால் என்னது, ஓவியங்கள். அந்த ஓவியங்கள் நூலாக இருந்தாலும் சரி, கணித நூலாக இருந்தாலும் சரி, வானநூல், மெய்த்திற நூல், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள், இந்த நூல்கள்லாம் வந்து என்னது, தமிழருடைய நூல்கள். இந்த நூல்கள் வந்து உலகத்திலேயே இல்லாத ஒரு புதுமையான நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக சாலை, அதாவது லைப்ரரி ஃபுல்லாக நிரம்பி வழியணும், நிரம்பி வழியுது அப்படிங்கிறத என் காதில் என்னைக்கு கேட்க போகிறேனோ, அதான் புதுக்கும் நாள் என்னாலோ, என்னைக்கு அந்த மாதிரி வரப்போதோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓகே, அடுத்து பாருங்கள். தாயெழில் தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்ற தோயிரும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ ஆரிதை பகர்வார் இங்கே. தாயெழில் தமிழை, அதாவது தாய் போன்ற எழில்மிக்க இந்த தமிழை, தமிழருடைய கவிதையை வந்து 1000 மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். 1000 மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த புவியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஆசைப்பட்டு அதை வந்து படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து என் செவியில் வந்து பாயிற நாள், அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த மாதிரி விஷயத்தை கேட்குற நாள் எந்த நாளோ. அந்த மாதிரி சொல்கிறது யார், அந்த மாதிரி விஷயத்த சொல்ல பகர்வர் வந்து யார், பகர்வார் இங்கே, ஆரிதை பகர்வார் இங்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அடுத்து பாருங்க. வெள்ளம் போல் தமிழர் கூட்டம் வீரங்கொள் கூட்டம் அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்றொரு உடலினால் பலராய் காண்பார் கள்ளத்தால் நெருங்கொணாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் எந்நாள் உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது வெள்ளம் போல தமிழர் கூட்டம் இருப்பாங்க, அவங்க வந்து வீரமான கூட்டம், உள்ளத்தால் ஒருவரே, ஆனால் அவங்க வந்து என்னது, உள்ளத்தால் ஒருவர் தான். அதாவது உள்ளத்தால் ஒருவர்னா பண்பால எல்லாம் ஒரே குணம் உடையவங்க, உடலால தான் அவங்க என்ன செஞ்சவங்க, நிறையா பேர் இருக்க மாட்டா தெரியுது, அவங்கள வந்து கள்ளத்தால் நெருங்கவே முடியாது அப்படின்னு இந்த உலகம் வந்து பார்த்து பயப்படுற நாள் எந்த நாளோ, அதை பார்த்து நான் வந்து துள்ளும் நாள் எந்த நாளோ அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ அப்படின்னு வந்து அந்த பாடலில் சொல்கிறாரு. ஓகே, அடுத்த பாடல் பார்க்கலாம். கண்களும் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல பெண்களும் ஆண்கள் தாமும் பெரும் தமிழ் நாடு தன்னில் தன்கடல் நிகர்த்த அன்பால் சமானத்தர் ஆனார் என்ற பண்வந்து காதில் பாய பருகும் நாள் எந்த நாளோ அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. இப்போ கண்ணுன்னா அதுக்கு என்ன முக்கியம், ஒளி. கண்ணும் ஒளியும் எப்படி சேர்ந்துருக்கோ, சமமோ, அது மாதிரி கவின்மலர் வாசம் போல, அதாவது ஒரு மலர் அப்படின்னா வாசம், அந்த மலரும் வாசமும் எப்படி சரியா சமமாக இருக்குதோ அந்த மாதிரி பெண்களும் ஆண்களும் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில், அதாவது பெண்களும் ஆண்களும் என்னது சரிநிகர் சமானமாக இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில். அது எப்படின்னா தன் கடல் நிகர்த்த அன்பால், அதாவது தன் அப்படின்னா என்னன்னா குளிர்ச்சி பொருந்திய இந்த கடல் வந்து எவ்வளவு வந்து பெருசாக இருக்கோ அந்த மாதிரி என்னது சமானத்தார் சரிநிகர் சமானமாக அன்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கக்கூடிய நாள் என்னாலோ, பண் வந்து காதில் பாய பருகும் நாள் என்னாலோ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, பாடுறாரு. அவ்வளோதான். ஓகே, 11th ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கு. இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறிஞர் பொருள் பாருங்கள். பராக்கிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னா வீரம், உன்னதம்னா உயர்வு, இமமலை அப்படின்னா இமயமலை, கீர்த்தி அப்படின்னா புகழ், நிகர்த்த அப்படின்னா போன்ற அப்படின்னு அர்த்தம், சமானத்தர் அப்படின்னா ஒத்த உரிமை உடையவர், சமானத்தர்னா ஒத்த உரிமை உடையவர், பண் அப்படிங்கிறது பாடல், புதுக்கும் நாள் அப்படின்னா புதிதாக அமைக்கும் நாள், சொக்கும் நாள் அப்படின்னா மகிழ்ச்சியால் மயங்கும் நாள், பாவகை, இதோடைய பாவகை என்ன, அரிசீர் கலிநடிலடி ஆசிரியர் விருத்தம், பாவகை என்ன, அரிசீர் கலிநடிலடி ஆசிரியர் விருத்தம். அவ்வளோதான் 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு முடிஞ்சது. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு பார்க்கலாம். புத்தக சாலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாரதிதாசன் பாடல். இந்த பாடல் வந்து பாரதிதாசனுடைய கவிதை தொகுதி 1லிருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புத்தக சாலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பதுணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு இந்த முதல் பாடல் இருக்கு. மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கு, மனிதர்கள் வந்து என்னது அன்பு நெறியாக இருக்கிறதுக்கு, அன்போடு இருக்கிறதுக்கு, மனோபாவம் அதாவது எண்ணம் வந்து மனிதனுடைய எண்ணம் வந்து வானை போல விரிவடைந்து இருக்கிறதுக்கு என்ன வந்து தனிமனித தத்துவம், அதாவது அந்த தனிமனித தத்துவமான இருளை போக்கி, தனிமனித தத்துவம்னா என்னென்னா அந்த சுயநலமாக இருக்கிறது, அந்த சுயநலம் அப்படிங்கிற இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும், நம்ம கூட இருக்க மக்கள் வந்து எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுவதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை, அதாவது நம்ம
எண்ணம் வந்து உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அந்த உருவாக்கி செதுக்கி கொடுக்கறது எது அப்படின்னா புலவர் தந்த சுவடிச்சாலை அப்படின்னு சொல்கிறாரு. சுவடிச்சாலை அப்படின்னா புத்தக சாலை, இப்போ லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில், புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். மக்கள் வந்து புனிதமுற்று நல்லவங்களாக வாழணும் அப்படின்னா நாட்டில் என்ன வேணுமா, புத்தக சாலை வேணும் அப்படின்னு வந்து இவர் பாடியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான் இந்த பாடல். அடுத்த பாடல் பார்க்கலாம் நம்ம. தமிழருக்கு தமிழ் மொழியில் சுவடிச்சாலை சர்வகலா சாலையைப் போல் எங்கும் வேண்டும். தமிழிலா பிற மொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும். அமுதம் போல் செந்தமிழர் கவிதை நூல்கள் அழகியவாம் உரைநடையில் அமைந்த நூற்கள் சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை சேர் துறை துறையாய் பிரித்தடுக்கி வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பாடியிருக்காரு. ஓகே, என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழருக்கு தமிழ் மொழியில் சுவடிச்சாலை வேணும். அதாவது தமிழருக்குன்னே தமிழ் மொழியில் ஒரு சுவடிச்சாலை இருக்கணும். சர்வகலா சாலையை மாட்டோம், அது எல்லா இடத்துலையும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தமிழிலா பிற மொழி நூல் அனைத்தும், தமிழ் மட்டும் இல்லாமல் பிற மொழியில் இருக்கக்கூடிய நூல்களையும் தமிழில் மாற்றி நம்மளுக்கு வாசிக்கிற மாட்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அமுதம் போல் செந்தமிழில் கவிதை நூல்கள் அழகியவாம் உரைநடையில் அமைந்த நூல்கள், செந்தமிழில் இருக்கக்கூடிய அந்த அமுதம் போல செந்தமிழில் இருக்கக்கூடிய அந்த கவிதை நூல்கள் எல்லாம் உரைநடையில் அமைந்த நூலாக மாற்றி, அழகான உரைநடையில் அமைந்த நூலாக மாற்றி என்ன செய்யணும், படிக்கிற மாட்டம் ஈஸியாக கொடுக்கணும். சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை சேர் துறை துறையாய் பிரித்தடுக்கி வைத்தல் வேண்டும். அதாவது இந்த மாதிரி நூல்களெல்லாம் சேகரித்து அந்த டிபார்ட்மெண்ட், அந்த துறை துறையாக பிரித்து அடுக்கி எளிமையாக எடுத்து படிக்கிற மாட்டோம் நம்மளுக்கு இந்த புத்தக சாலை, அதாவது சுவடிச்சாலை வேணும் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பாடியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான் இந்த பாடல். 2 பாடல் கொடுத்துருக்காங்க. நூல் குறிப்பு பார்க்கலாம். இந்த பாடல் வந்து பாரதிதாசன் கவிதை தொகுதி 1 அதிலிருந்து வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இடம்பெற்றுள்ளது. புத்தக சாலை என்பது நூல் நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தக சாலைனா நூல் நிலையம். ஓகே, புத்தக சாலை என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல்கள் 2 பாட்டு இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். இந்த பாடலை பாடியவர் வந்து என்னது அப்படின்னா, இந்த பாடலை பாடினது யார், பாரதிதாசன். அப்போ பாரதிதாசன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேனொக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உணர்வை வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன்னு சொல்லிட்டு இனர் உணர்வை பற்றி அவர் பாடியிருக்காரு. ஸோ இந்த லைன்லாம் கொடுத்து யார் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கணும். அடுத்து பாருங்கள், உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து அந்த பாட்டு வந்து சமுதாய உணர்வில் வந்து அதை வந்து பாடியிருக்காரு. புரட்சி கவிஞர் பாவேந்தர், பாரதிதாசன், இந்த பாரதிதாசன் வந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அடுத்து வந்து பாரதிதாசன் வந்து 29/4/1891 புதவையில் பிறந்திருக்காரு. பெற்றோர் கனக சபையிலக்கம் அம்மாள் பார்த்தாச்சு. இயற்பெயர் வந்து என்னன்னா கனக சுப்புரத்தினம். புதுவையில் வாழ்ந்த பொழுது அவர் வந்து என்ன பண்ணார், நட்பு கொண்டு அவர் மீது கொண்ட அன்பு காரணமாக பாரதி மேலே நட்பு கொண்டிருக்காரு. அதனால் என்ன மாற்றிக்கிட்டாருன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. அடுத்து பாருங்கள், அவருடைய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. குடும்ப விளக்கு, 2 வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, இசையமுது, அழகின் சிரிப்பு, கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார் வந்து நாடக நூல் முதலான 90க்கும் மேலான நூல்களை வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம், இயற்கை முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இவர் இயற்றிய நூல்கள் இரவா இன்பக் களஞ்சியங்கள், செந்தமிழை செழுந்தமிழாக காண அவாமிக கொண்ட இவர் எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என விளைந்தார். ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் இருப்பதற்கான இடம் நோக்கி நடக்குது இந்த வையம், எல்லாத்துக்கும் எல்லாமே உரிமையானது, அந்த இதை நோக்கி தான் இந்த உலகம் வந்து போகுது. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடற்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். அதாவது படிக்காதவங்களை பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போ அந்த படிக்காமல் இது பண்ணாங்க பார்த்தீங்களா, படிக்க வைக்காமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக தூக்கு மரம் உறுதி அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா எச்சரிக்கிறார். ஸோ இந்த லைன் வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. எந்த லைன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியமானது, படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும். இந்த லைன்லாம் ரொம்ப முக்கியமானது. யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா பாரதிதாசன். கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டியதன் இன்றியமையாமையை உணர்த்துகின்றார். ஆதலால் கல்வியோடும் கற்பாரோடும் தொடர்புடைய புத்தக சாலையின் அருமை பெருமைகளையும் தேவைகளையும் உணர்த்தும் இப்பாடல்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 பாட்டும் அந்த புத்தக சாலையோட அருமை பெருமையை வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அறிஞர் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனோபாவம் அப்படின்னா உளப்பாங்கு. மனோபாவம்னா உளப்பாங்கு. தனிமனித தத்துவம்னா தன்னலம் பேணுதல். தனிமனித தத்துவம்னா என்னது, தன்னலம்
நலம் பேணுதல். ஓகே, அடுத்து சக மக்கள்னா உடல் வாழும் மக்கள். சக மக்கள்னா உடன் வாழும் மக்கள். ஒன்று அப்படின்னா ஓரினம். இலகுவது அப்படின்னா விளங்குவது. சுவடி அப்படின்னா நூல். சுவடிச்சாலை அப்படின்னா நூலகம். சர்வகலாசாலைனா பல்கலைக்கழகம். இந்த பாவகை எதை வந்து சேர்ந்ததுன்னா என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாடம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.